உங்களை விட்டு ஓடி போகும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. கடந்த மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் இதே தான் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மாதமும் நமக்கு வர்ற பிரச்சனைகளை தாண்டி நம்ம அடுத்த மாதத்துக்குள்ளே வர்றதே ஒரு கடவுளுடைய பெரிய கிஃப்ட்டு தான். அந்த அவருடைய அந்த இறக்கங்கிறதே ஒரு கிஃப்ட்டு தான். அது கிடைக்கலன்னாச்சுன்னா வச்சுடுங்களேன், நம்மளாம் ஒருத்தர் பார்க்குற ஃபேஸ்க்குமே நமக்கு என்னச்சு அது இருக்காது. அதனால் நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை நாம் ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான ஷைலா ஜெபசிங் வருகிற 4ஆம் தேதி அவர்களுக்கு பிறந்த நாள். அவங்க எங்கள் முன்னால் வரும்படி அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை நினையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுத்தமும் நந்தரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை வைப்பார். சுத்தமும் நந்தரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை நினையாக வைப்பார். கர்த்தர் உன்னை நினையாக வைப்பார். கலங்காதே கர்த்தர் உன்னை நினையாக வைப்பார். நீ கலங்காதே. ஜெபிப்போம். அருமையான மகளை நாம் வாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தருடைய ஊழியத்தை இந்த எலும் ஜெப வீட்டில் செய்து வருகிற அருமையான மகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை இன்னும் அதிகமாய் விருத்தியடை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அருமையான மகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஷைலா ஜெபசிங்க நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, திருச்சபையா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் இந்த நாளிலே சொன்னது போல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நட்பும் உங்களை மதிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். வரும் நாட்களிலே ஒரு நல்ல மியூசிக் கிளாஸ் நீங்கள் ஆரம்பிக்கும்படி கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அநேக பிள்ளைகள் படிப்பதற்கு, மியூசிக் படிப்பதற்கு ஆண்டவர் அந்த வாசலை திறந்து கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அருமையான உங்களுடைய கணவர் ஜெபசிங் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்க வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஈவ்லினுக்காக, ஜாய்சலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி எல்லா காலங்களிலும், வறட்சியான காலங்களிலும் உங்களை செழிப்பை ஆக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்வோம். அருமையான மகன் டேவிட்சன் துதி ஆராதனை எடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இப்படி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுமி நின்று கடந்த 5 மாதங்கள் நம்மை காத்து நடத்தின தேவனை நோக்கி இந்த 6வது மாதத்தில், புதிய மாதத்தில் நம்ம கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள், ஹல்லேலூயா, பெரியவைகள். ஆமேன், ஹல்லேலூயா.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்னென்ன சூழ்நிலையே நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதும், யார் யாரும் நம்மளை விட்டு போகும்போதும், நண்பர்கள் போகும்போதும், இல்லை நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த நம்பியிருந்த காரியங்கள் மலை போல யாரையாவது நம்பி இருப்போம், இவங்க நம்மளுக்கு இந்த காரியத்தை செய்வாங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு செய்வாங்கன்ட்டு. ஆனா அவங்க கூட நம்மளை கைவிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாளும் இத்தனை காலம் நம்மளை நடத்தி வந்த, விலகாமல், நம்மை விட்டு விலகாமல் நடத்தி வந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் அவர். ஆமென். விலகாத ஆண்டவரை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் பாட, உங்க கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடல் தாள்ல இருக்க பாடல்களை பாடி தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா உற்சாகத்தோடு? எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எங்களோட இணைந்து பரலோகத்துல விட்டு இருக்கிற தேவனை ஆராதனை மூலமாய் நன்றி செலுத்தலாம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுவோமா? எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எங்கள் வாழ்விலே எது மாறினாலும் தேவ கிருபை மாறாது. அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மளை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனா தேவனுடைய கிருபை நம்ம விட்டு மாறாமல் நம்ம கூட இருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவன் நம்மை விட்டு விலகாதவர். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இந்த மனிதர்கள் நம்மளை விட்டுட்டாங்களே, நம்ம இந்த அதிகாரியை நம்பணுமே, அவர் நம்மளை கைவிட்டுட்டாரே, கோர்ட்டை நம்பணுமே, நீதிபதிகளை நம்பணுமே, போலீஸ்காரை நம்பணுமே, எல்லாரும் கைவிட்டுட்டாங்களேன்னு நினைக்கலாம். ஆனா தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்குது, ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் வருபவர்கள் 7 வழியாய் சிதறி ஓடுவாங்க. அப்படித்தானே போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த உலகத்துல நம்ம சத்துருக்கள் போறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய சிநேகிதர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. எப்பன்னு கேக்குறீங்களா? ஆண்டவருடைய வாழ்க்கையில, அவருடைய ஊழியத்தின் பாதையில அவரோடு சீடர்களா இருந்தவர்கள், அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் எப்படி போடுனாங்க? தலை தெறிக்க ஓடிட்டாங்க. அப்படிதானே? எல்லாரும் ஓடிட்டாங்க. அவருக்கு ஒரு ஆபத்து, அவர் கைது செய்ய வரும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்ல அவர் கூட. அதுல சில பேர் சொன்னாங்க அவர் மார்பிலே சாய்ந்து இருந்தாங்க. சில பேர் உயிரே போனாலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதானே? படிச்சிருக்கீங்கள? ஆனா தேவனுக்கு, ஆண்டவருக்கே, இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த கைது பண்ற அந்த நடவடிக்கை நடக்கும்போது ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. தேவனுக்கே நடக்கும்போது நம்ம கூட இருக்க மனிதர்கள், நம்மளோட இருக்க நண்பர்கள், இல்ல நம்ம நம்பி இருக்க மலை போல நம்பி இருக்கிற, நம்பிக்கையோடு இருக்கிற சில மனிதர்கள், அவங்க உதவி செய்வாங்க, இவங்க நம்ம வாழ்க்கைக்கு செக்யூரிட்டியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பினவர்கள், அவர்கள் நம்ம விட்டு விலகி போறது ஒரு சாதாரண விஷயம்தான். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா யாரு விலகினாலும் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். அதுதான் பெருசு. மனிதர்கள் விலகினாலும் தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ வாட்டி தேவனை விட்டு விலகி இருக்கிறோம்.
ஆனா தேவன் நம்மளை நோக்கி, நம்மளை தேடி, நம்மளை விட்டு விலகாமல் நம்மளை தேடி வந்து நம்மளை அவரை பாதுகாக்கிற தேவன். ஆமென். பேதுரு அவ்வளோ சொல்லிட்டு கடைசியில விலகி போயிட்டான். ஆனா தேவன் அவனை மறக்கல. திருப்பி அவர் சிலுவையிலிருந்து மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினது வரைக்கும் பேதுருவை தேடி போனார். ஆமென். இன்னைக்கு நம்ம கூட அநேக நேரம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்போம், ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிருப்போம். ஆனா தேவன் நம்மை தேடி வருகிறார். நம்ம அவருக்கு எதிராக நிறைய காரியம் பண்ணியிருப்போம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண்ணியிருப்போம். ஆனாலும் தேவன் நம்மை தேடி வருகிறார். ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மக்கள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுமா, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சொல்லுமா, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 தாவீது சங்கீதம் 121 அதிகாரத்துல சொல்றாரு, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனிடமிருந்து ஒத்தாசை வரும். நம்ம வாழ்க்கையில கூட இன்னைக்கு நம்ம வேற யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல, வேற யாரையும் நம்ம நோக்கி பார்க்க தேவையில்ல. நம்ம காலை மாலை ஜெபத்துல நம்ம தேவனை நோக்கி, அவர் தான் நமக்கு ஒத்தாசை தரும் பர்வதம். ஆமென். தேவனை நோக்கி அவரை மாத்திரம் விசுவாசித்து, அவரை மாத்திரம் நம்பி அவர்கிட்ட கேட்கும்போது நம்மளுடைய காரியங்கள் வாய்க்கும். சூழ்நிலை எதுவா இருந்தாலும், சூழ்நிலை எல்லாம் நம்மளுக்கு பாதகமா இருந்தாலும், எல்லாம் எதிரா இருந்தாலும், தேவன் அனைத்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகளை நம்ம பார்க்க தேவையில்லை, தேவன் பெரியவர். சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். நம் தேவையை காட்டிலும் தேவன் பெரியவர். ஆமென். நம்ம பேங்க் வாசலை நோக்கி பார்க்க தேவையில்லை, தண்டல்காரர்களை நோக்கி பார்க்க தேவையில்லை, பைனான்ஸ்காரங்களை நோக்கி பார்க்க தேவையில்லை.
தேவன் ஒருவரை மாத்திரம், தேவனை மாத்திரம், அவருடைய வார்த்தையை மாத்திரம், அவர் சொன்ன வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு அவர் சமூகத்துல மன்றாடும் போது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் மாட்டி தருவார். வேற எவருமே நமக்கு தேவையில்லை, வேற யாரும் நமக்கு உதவி செய்ய தேவையில்லை. கர்த்தர் ஒருவரே. சொல்லுவோமா? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலையில் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென். தேவனை இந்த நேரத்தில் நம்ம எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறோமோ அவங்க முகங்கள் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கவங்களை காட்டில உங்க முகம் பிரகாசமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர்களை காட்டில் உங்களுக்கு தேவைகள் விரைவாக சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ஜூன் மாதத்தில் அநேகருக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அநேக தேவைகள் இருக்கும். நம்ம எங்கெங்கயோ எதிர்பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க தேவனுக்கு சமூகத்துல போயிட்டு தேவனை மாத்திரம், ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனை மாத்திரம் நோக்கி இன்னைக்கு நீங்க கேட்கும் போது தேவன் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். ஆமென். சொல்லுமா? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் விசுவாசத்தோடு சொல்லுமா? ஆமென். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் கிருபைகளை கொடுத்து நம்மை தாங்குகிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை தான் ஒவ்வொரு நேரமும் நம்மளை நடத்தி வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்கள்ல, உடைக்கப்பட்ட நேரங்கள்ல, ஒன்றுமில்லாத நேரத்துல கர்த்தர் கிருபையை கொடுத்து நம்மை தாங்கி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது விலகினாலும் கர்த்தருடைய கிருபை மட்டும் நம்மளை விட்டு விலகாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரம் நம்ம பிடித்துக் கொள்ளணும். அவருடைய கிருபை நம்ம இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிலே,
செய்த கிருபையிலே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுமா, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென், ஹல்லேலூயா. எது வேணாலும் மாறலாம். ஆமென். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனா கர்த்தருடைய கிருபை மாத்திரம் மாறாது. 1000 தலைமுறையை எடுத்தாலும் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா உம்மை துதிக்கும்படியாய் நீ தந்த கிருபைக்காக நன்றி. உங்க கிருபை இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்திருக்கு தகப்பனே. இந்த வருடத்துல ஆண்டவரே 5 மாதங்கள் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருப்பது உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. எங்களுடைய பலத்தால் அல்ல, எங்களுடைய திறமையால் அல்ல, உங்களுடைய கிருபையால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு வினாடியும் அப்பா நாங்கள் கடந்து வந்திருப்பது உங்க கிருபை தகப்பனே. அப்பா நாங்கள் பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பது உங்க கிருபை தகப்பனே. எங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருப்பது உங்க கிருபை தகப்பனே. அப்பா இதுவரை ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது உங்க கிருபை தகப்பனே. இப்படிப்பட்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, கொடா கோடி நன்றி தகப்பனே, கொடா கோடி நன்றி தகப்பனே. நீரே நடத்துங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்த நடத்துங்க தகப்பனே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப ரத்தன சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. யோசுவா 21:45 எடுத்துக்க வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறித்து. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பமாகிய உங்கள் குடும்பத்தாருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேற போகிறது. அதை நம்ம விசுவாசிக்கணும். எல்லாம் என்ன செய்துட்டு நிறைவேற போகிறதுங்கிறத காட்டிலும் இங்க சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே நிறைவேறிற்று. அப்படின்னா இந்த மாசத்துல உங்க குடும்பத்துக்கு இதுவரைக்கும் பெண்டிங்ல இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறாராம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது அப்படிங்கிறத நான் டைம்ல அதனால ஜெனரலா சொல்ல. நீங்க ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் கூடார வாசல்ல இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வந்து சொல்றான், ஒரு உற்பத்தி காலத்திட்டத்துல நீ ஒரு ஆண் குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய். அந்த வார்த்தை என்ன செய்தது? நிறைவேறியது.
அது ஒரு ஈசாக்கை ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். மனவா என்று ஒரு சகோதரன், அவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது தேவதூதன் வந்து சொல்றான், அவருடைய மனைவிட்ட ஒரு ஆண் குழந்தை உனக்கு என்ன செய்ய போகிறது? பிறக்க போகிறது. அது அப்படியே என்ன செய்தது? நிறைவேறியது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இல்லாதவைகளை உனக்கு நடக்க போகிறது என்று சொல்லி அதை இருக்கிறவைகளாக மாற்றி அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உங்க குடும்பங்களிலும் இல்லாமல் இருக்கிற, நிறைவேறாமல் இருக்கிற, இதுவரை கிடைக்காமல் இருக்கிற எல்லா காரியங்களுமே ஆண்டவர் சொல்லுகிறார் நிறைவேறிற்று. அப்படின்னா அது உங்கள் கைகளில் என்ன செய்தது? கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே தேவனுடைய தரிசனத்தால் பிறப்பிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தை பெரும்பாலும் செய்து வந்தாங்க. அவருடைய காலங்கள் முடிந்து போனது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் பிறந்த விதம் வித்தியாசமானது. அது தீர்க்க தரிசனத்தின்படி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே தரிசனமாக சொல்லப்பட்டது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவர் எப்படி இருப்பார், என்ன செய்வாருங்கிற தரிசனத்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 25:8 வாசித்து பாருங்க. அவர் மரணத்தை கர்த்தராகிய தேவன் எல்லார் முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஏசாயா 35ஆம் அதிகாரம் நாம் வாசித்த வேத பகுதியிலே 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அப்புறம் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் போதும். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தரிசனமும் மற்றவர்களுக்கு சொல்லப்பட்ட தரிசனமும் வித்தியாசமானது. எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட தரிசனம், உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்ட, உன்னை தீர்க்க தரிசியாக என்ன செய்தேன்? கட்டளையிட்டேன். ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கான கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, அதன் பொய்யும் சொல்லாது, சீக்கிரத்தில் அது என்ன செய்யும்? நிறைவேறும், வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியமான காரியம் சொல்லி நம்ம வாஸ்தவ வாக்குத்தத்தத்துல இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நான் சொன்ன நல்வார்த்தைகளை என்ன செய்ய போகிறேன், அது ஒன்றும் தவறாது, அது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாருன்னா, நிறைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததை ஆண்டவர் இந்த நாளை உடைத்து நாம் இஸ்ரவேல் குடும்பமாய் இருக்கிறபடினால். ஏனென்றால் யாக்கோபுங்கிற பெயருடைய ஒரு அந்த ஏசா யாக்கோபுல யாக்கோபுங்கிற பெயர் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எத்தன் என்ற ஒரு பெயர் இருந்தது. ஆனா அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டபடினால ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாய் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இஸ்ரவேலா அவன் பெயர் மாற்றப்பட்ட பிறகு அவனை குறித்து தான தரிசனங்கள் எல்லாம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. யாக்கோபு என்ற பெயரில் இருக்கும் பொழுதே வனாந்தரத்திலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது, நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அந்த இஸ்ரவேலுங்கிற பெயருக்கு வந்த பிறகுதான், இஸ்ரவேலுங்கிற பெயர்ல வந்த பிறகுதான் யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள் என்ன செய்கிறது, 12 கோத்திரங்கள் உருவாகுது. சந்ததி பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது 12 கோத்திரங்கள் தான் இன்னைக்கும் இஸ்ரவேலின் கோத்திரங்கள். நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலியன் ஜனம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவன் என்று நம்முடைய கடவுள் நமக்கு தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ அவர் நமக்கு சொன்ன நல்ல காரியம், நல்ல வார்த்தைகள் என்னதான்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் அவைகளில் இருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் சபை, ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், நான் அந்த கூடாரத்தை நான் திருப்பி என்ன செய்வேன், சரி பண்ணி சிறையிருப்பை என்ன செய்வேன், திருப்புவேன். அந்த பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்க, நான் அவர்களை என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன், நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பமாகிய உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை நான் சரி செய்ய போகிறேன், உங்கள் குடும்பத்தை சீர்படுத்த போகிறேன், உங்கள் சிறை இருப்பிலிருந்து உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன், உங்கள் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ண போகிறேன். அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்கள் என்ன செய்வார்கள், மகிமைப்படுவார்கள், உங்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய குடும்பத்திற்கு நம்மளை பெருக பண்ணுகிற ஆண்டவர், நம்மை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், நம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும், அது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அப்ப என்னென்ன விஷயங்கள்ல நீங்க குறுகி போனீங்க, என்னென்ன விஷயங்கள நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க, எந்தெந்த விஷயத்துல நீங்க அவமானப்பட்டு ரொம்ப நிந்தைய சுமக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாசத்துல இருந்து அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, நான் வாசித்தது போல கர்த்தர் தாமே உங்கள் முகத்தில் உள்ள எல்லா வேதனைகளையும் மாற்றி உங்கள் கண்ணீர் என்ன செய்வார், துடைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண்ணீருக்கான காரியங்கள் நம்ம குடும்பங்களில் இருக்குமானால் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற எதற்காக அந்த கண்ணீர் விடுறீங்களோ அந்த காரியத்தை மாற்றி தேவன் உங்களுக்கு குடும்பத்துக்கு சொன்ன நல் வார்த்தைகளை என்ன செய்வாராம், நிறைவேற்றுவாராம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இது சத்தமா, இது நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்படியே ஆக கடவுது. இதோ மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் உங்கள் குடும்பத்தில் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்கால பார்த்த பிறகு இந்த காரியம் யாரால் வந்தது, கர்த்தரால் வந்தது. அதே மாதிரி தான் இன்னைக்கு இங்க இருக்கிற உங்கள் குடும்பத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலும் ஆண்டவர் சொல்கிறார், மணவாளனின் சத்தம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும்னா திருமண தடைகளை ஆண்டவர் நீக்குகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப திருமண தடைகள் நீங்கினது, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதே எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கு யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதோ நாட்கள் என்ன செய்யுமா, வரும், நாட்கள் வரும். கொஞ்சம் காத்திருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
நாட்கள் வரும், அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் 2 காரியம் ஆண்டவர் உறுதியா சொல்றாரு. ஒண்ணு, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் அங்க ஒரு குழந்தை பாக்கியம் என்ன செய்யும், இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிறைவேறிற்று. அப்படி நிறைவேறிற்று அப்படின்னாச்சுன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அது கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதே மாதிரி மணவாளனின் சத்தம்னா உங்க குடும்பத்துல மங்களகரமான காரியங்கள், நம்ம காத்திருந்த காரியங்கள் நிறைவேறிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமத்துல நீங்க 15ஆம் அதிகாரத்தை வாஸ்து பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுப்பாயானால் எகிப்திற்கு வந்த வாதை வியாதி ஒன்றும் நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வர பண்ண விட மாட்டேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வியாதினால பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனையில இருக்கிறீங்க, வியாதியே நமக்கு சுக மாட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர் சொல்றாரு. அந்த நான் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும், நிறைவேறும். அது என்ன செய்கிறது, நிறைவேறிற்று அப்படின்னு சொன்னார்னா வியாதிகள் உங்களை விட்டு விலகி போய்விட்டது. சத்தம் ஒரு இல்லையே சொல்லுங்களேன். நீ நிறைய பேர் அப்படி வியாதியில கிடக்குறாங்க. எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஜப குறிப்பு பாத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு நாள் தனியா ஒரு பிரேயர் மீட்டிங் வைக்கணும் போல இருக்கு. அவ்வளோ பேர் பேஷண்டா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போறாங்க, மாத்திரை சாப்பிடுறாங்க, மருந்து சாப்பிடுறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. இன்னும் நிறைய பேர் வேறு வேறு இடங்களை போய் கயிறை கட்டுறாங்க, அது கட்டுறாங்க, மந்திரம் பாக்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உங்கள் பரிகாரியான கர்த்தர். அப்ப கர்த்தரிடத்தில் நாம் வந்தோமானால் சகல வியாதிகளையும் அவர் உங்களை விட்டு என்ன செய்வார், விளக்குவார். அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் என்ன செய்து நிறைவேறுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஏசாயா நீங்க 53ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படி வந்தார், எதற்காக வந்தாருன்னு மாத்திரம் இல்ல, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்கிறோம், குணமாகிறோம். குணமாக்கும் அன்பு அது ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அதுவும் ஏற்கனவே தரிசனமா சொல்லப்பட்டு இப்பொழுது நிறைவேறுகிறதா இல்லையா? எத்தனையோ குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சுகத்தை என்ன செய்தார், கொடுத்து வருகிறார். மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை, மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதிகளை கூட ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் என்ன செய்கிறார், சுகமாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போகிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற தேவன். 3 காரியம் சொல்லிட்டேன். திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் நீங்கும், வியாதிகள் என்ன செய்யும், சுகமாக்கும். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். இந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற கடவுளாய் நம்ம மத்தியில் என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, அந்த காரியத்தை எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, வாய்க்க பண்ணுங்க. நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். நிறைவேறிற்று அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்க குடும்பங்கள்ல பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். யார் இந்த வார்த்தையை நம்புறீங்க? முதல்ல சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், தைரியமா சொல்லுங்க. கண்டிப்பா அந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களோடு இருக்கிறார். அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும். அது கர்த்தரால் வாய்க்கும், மனுஷரால் அல்ல. மனுஷனை நம்பிராதீங்க. அதான் துதி ஆராதனையில படிச்சோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. அந்த கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிறவங்களுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார்.
வாய்க்கும் தக்க நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர்னு படிச்சோமே, இப்ப விசுவாசத்தோடு படிக்க போறோம். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய். சந்தோஷமா படிக்குமா? என் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கடைசியாக ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி, நான் நிறைய விட்டுட்டேன், இந்த கடைசி வசனத்தை தான் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல சமாதானம் இல்ல, உங்க குடும்பத்துல எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல சத்துருக்களின் தொல்லை இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் இருக்கலாம், பிசாசுனுடைய கிரியைகள் பயங்கரமா இருக்கலாம், சூனியத்தின் கட்டுகள் நிறைய இருக்கலாம். எந்த காரியத்துல நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தீர்களோ, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை உங்கள் காலின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. இது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. இந்த காரியம் உங்கள் குடும்பத்திலே நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படி நிறைவேறிட்டுனா சத்துருக்களும் உங்களிடத்தில் சமாதானத்தை தேடி உங்களிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய மாணவர்களே, இந்த காரியங்கள் நம்முடைய குடும்பங்களிலே நடக்க வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நாம் அவருடைய ரட்சிப்புக்காக என்ன செய்தோம்? காத்திருந்தோம். அவர் வந்து நம்மை ரட்சிப்பார் என்று. அவர் ரட்சித்தால் உங்கள் குடும்பங்களிலே அற்புதம் நடக்கும், உங்கள் காரியங்கள் சித்திக்கும். ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் பெற வைப்பார். ஆண்டவரே அதை உங்கள் கையில் கொடுப்பார். வேதத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது, இந்த வார்த்தைகளை நானே சொன்னேன், நானே அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் அல்ல, ஊழியக்காரர் வாயிலிருந்து வார்த்தை எல்லாமே பெரிய ஊழியக்காரன் வந்தான் அவர் சொன்ன உடனே அது வல்லமையான வார்த்தைகள் அல்ல. தேவன் இந்த வேத புஸ்தகத்தில் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்புகிறீர்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் கிடைக்கும் நடக்கும் என்று உறுதியாய் பிடித்து கொண்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறீர்களோ அவர்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், யாருடைய முகத்தை மாத்திரம் பாருங்க, கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பாருங்க. யாரை மாத்திரமே நம்புங்க, கர்த்தரை மாத்திரமே நம்புங்க. யாரோடு பேசுங்க, கர்த்தரோடு மாத்திரமே பேசுங்க. யாரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் காரியத்தை அவர் சித்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறவங்க குடும்பத்துல என்னென்ன காரியம்லாம் உங்களுக்கு நடக்காம பெண்டிங்ல இருக்குதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிறைவேறிற்று. கைகளை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவேறிற்று, நிறைவேறிற்று. கர்த்தர் உங்களுக்காக
யாவையும் செய்து முடிக்கிறவர். நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை செய்தி நான் உங்களுக்கு சுருக்கமா தான் சொன்னேன், டைம் பத்தாது. ஆனால் நிச்சயமாக ஒரு காரியம் உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியம்தான். இயேசு உங்கள் குடும்பத்திற்கு, இஸ்ரவேல் குடும்பமாகி உங்கள் குடும்பத்திற்கு பரிகாரியாக இருப்பார். இயேசு மூலம் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இயேசு உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்திலே திருமண தடைகள் நீங்கும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்திலே கர்ப்ப தடைகள் நீங்கும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் வியாதிகள் நீங்கும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். இவை யாவையும் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறிற்று, நிறைவேறிற்று. ஆமென் சொல்லுங்க. நிறைவேறிற்று. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். வருகிற நாட்களிலே இந்த ஜூன் மாத வாக்கு தத்தமாக ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி விழவில்லை. அது எல்லாம் நிறைவேறிற்று. ஐயா, எங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் வார்த்தையின்படி இன்னென்ன காரியங்கள் நிறைவேறிற்று அப்படின்னு சாட்சி சொல்றவங்க அடுத்த வாரம் பேர் கொடுக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர்